மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 28 வார கர்ப்பிணிக்கு சிக்கலான முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தார். மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 28 வார கர்ப்பிணிக்கு ஏற்பட்டிருந்த முதுகு தண்டுவட காசநோயை மிகவும் சவாலான அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக குணப்படுத்தியுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்த அப்பெண் முழு கர்ப்ப காலத்தையும் நிறைவு செய்து சமீபத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தார். ஓராண்டாக கழுத்து வலியால் அவதிப்பட்டு வந்த அப்பெண்ணுக்கு திடீரென நடப்பதில் சிரமமும் மார்பிற்கு கீழே உணர்வின்மையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே அவர் இம்மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அப்பெண்ணிற்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மிகவும் சவாலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவுற்றதை அடுத்து முழு கர்ப்ப காலத்திற்கு பின் அப்பெண்ணிற்கு குழந்தை பிறந்தது. 10 மாதத்திற்கு முன்பு 28 வயது பெண் எங்களிடம் வந்தார். அவர் அப்போது 28 வாரம் கர்ப்பமாக இருந்தார். அவர் நடக்க முடியாமல் வந்தார். அவருக்கு ஸ்கேன் செஞ்சதில் முதுகுத்தண்டில் டிபி ஏற்பட்டு அது ஸ்பைனல் கார்டு அழுத்திட்டு இருந்தது. அதனால் கால் செயலிழந்து இருந்தார். ஸோ இப்போ நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களை சரி பண்ணணும். அதே நேரத்தில் குழந்தைக்கும் நம்ம பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு வைத்தியம் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மயக்க மருந்து கொடுத்து குப்புற படுக்க போட்டு அவங்களுக்கு அந்த டிபியை கிருமியை அகற்றி அந்த அரிச்ச எலும்பை அகற்றி பின் வழியாக போய் பிளேட் ஸ்க்ரூஸ் இதெல்லாம் வச்சோம். ஸோ இந்த வைக்கும்போது நம்ம குழந்தையும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. 10வது நாளில் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. குழந்தை வயிற்றில் ப்ரெக்னன்சி கன்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 10வது நாளில் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. அவங்க வைத்தியம் ஆரம்பித்து இப்போ டிபிக்கான மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ குழந்தையும் தாய் சேய் 2 பேருமே நல்லா இருக்காங்க. குழந்தைக்கும் எந்த டிபி பாதிப்பு எதுவுமே இல்லை. எலும்பு பிளேட் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கதிர்வீச்சு பாதிப்பு எதுவும் வராத மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வயிறும் அமுங்காத மாதிரியும் அந்த டைமில் குழந்தையோட இதய துடிப்பையும் தொடர் கண்காணிப்புலையும் அம்மாவோட அத்தனை இயக்கத்தையும் தொடர் கண்காணிப்பு பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருந்தது. உள்ள எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மயக்கவியல் மருத்துவத்துறையில் இருந்த சீனியர் டாக்டரும் அதுக்கப்புறம் குழந்தைகள் நலத்துறையில் இருந்தவும் ப்ளஸ் மகப்பேறு நலத்துறையில் இருந்தோம் எல்லாருமே ஆப்ரேஷன் தியேட்டரில் எங்களுக்கு உதவி பண்ணாங்க.